இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வார்த்தைகளை நம்புகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 24 வசனம் 11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. And their words seemed to them as idle tales, and they believed them not. Luke chapter 24 verse 11. என கண்மானவர்களே, இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சில பெண்களுடைய வார்த்தைகள் இயேசுவனுடைய சீஷர்களுக்கு வீணான பேச்சாக தோன்றினது. அவர்கள் அந்த பெண்களுடைய பேச்சை நம்ப மறுத்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இந்த நாட்களில் ஆவியானவருடைய வார்த்தைகளை நம்புகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ 3வது நாள் அந்த உடலுக்கு, அந்த கல்லறைக்கு மரியாதை செலுத்துவதற்காக சில பெண்கள் அதிகாலையில் கிளம்பி போறாங்க. அவங்க போய் அங்க பாக்குறப்போ கல்லறையிலிருந்து கல் புரட்டப்பட்டுள்ளது. அங்க உள்ள ஒரு 2 தூதர்கள் இருந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்து விட்டார் அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு ஞாபகம் வருது. தான் என்ன விதமாய் பாடுகள் பட்டு மறுபடியும் உயிர்ப்பேன் என்று சொன்னது ஞாபகம் சீஷர்களிடத்துல சொல்றாங்க, நாங்க போனோம், இந்த மாதிரி நடந்தது, அங்க 2 பேர் இருந்து இதை எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. அப்போதான் இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த பெண்கள் ஏதோ பிதற்றுகிறாங்க, இவங்க சொல்றது உண்மை இல்லை அப்படின்னு சீஷர்கள் நம்ப மறுக்கிறார்கள். என கண்மானவர்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவரது ஊழியத்துல உடனிருந்து பங்காற்றினவர்கள். இவங்க இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, தான் எப்படி மரிக்க போகிறேன், 3ஆம் நாள்ல நான் உயிர்த்தெழுதுவேன். இது மட்டும் இல்ல, அவர் சொன்ன காரியம், நான் மறுபடியும் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் கேட்ட அவரோடு கூட இருந்து அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்கள் தான். அவங்கதான் இந்த இடத்துல இந்த காரியங்களை நம்ப மறுக்கிறார்கள். என கண்மானவர்களே, அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, கரெக்டு தான், நீங்க போயிருக்கவே கூடாது. ஏன்னா இயேசுதான் ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரு, 3வது நாள் நான் உயிர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இது சம்பவித்திருக்கும் அப்படின்னு சொல்லல. மாறாக இவங்க பார்த்துட்டு வந்தவங்களுடைய வார்த்தைகளையும் அவர்கள் நம்ப மறுத்தார்கள். என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு என்ன மாதிரி இருக்கிறோம்? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இப்படியும் என்ன வேணான்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நம்ம முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? அந்த சீஷர்களை பார்த்து இன்னைக்கு நம்ம தவறா சொல்லலாம். ஆனால் ஒரு வகையில் அந்த சீஷர்கள் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியை பெரும் வரைக்கும் தான் அவங்க இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள், நம்ப மறுத்தார்கள், பயந்தார்கள், இன்னும் நிறைய காரியம். ஆனால் ஆவியானவரை பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறினதை நாம் வாசிக்கிறோம். என கண்மானவர்களை, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை சொல்லுகிற காரியம், இந்த வேதத்தில் உள்ள இந்த காரியங்கள், இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் ஆவியானவர் தான் கொடுத்தாரா, தேவனிடத்தில் இருந்துதான் அருளப்பட்டதா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு அவங்க கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? தங்களை ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டா தன்னை காட்டிக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எதற்காக, இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் அறிவு வளரும் பிரதர். சோ இந்த மாதிரியான காரியத்தினாலே நான் தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையையும் புடமிடுகிறோம், சோதித்து அறிகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என கண்மானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணுவோம். அது என்ன தெரியுமா? வேற எதுக்கு கொஸ்டின் கேட்டாலும் சரி, நாம குழந்தையா இருந்து நமக்கு நினைவு தெரிஞ்சு வளர்ற ஸ்டேஜ்ல நம்ம அம்மா நம்ம அப்பாவை கை காமிச்சு, அப்பா பாரு, அப்பா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு யாருக்காவது எப்பவாவது ஒரு கொஸ்டின் கேட்போமா? இவங்க எப்படி அப்பா, ஏன் அப்பா, எதுக்கு அப்பா, இந்த மாதிரி கேட்போமா? மாறாக அம்மா யார கையை காட்டுறாங்களோ அவங்கதான் அப்பா. அதை போலத்தான் இன்றைக்கு தேவன் தந்த இந்த வார்த்தை தேவனாலே தரப்பட்டது, ஆவியானவராலே பலருடைய உந்துதலினாலே எழுதப்பட்டுள்ளது. இதை கிறிஸ்தவனா இருக்கிற ஒவ்வொருத்தரும்
வேற எந்த விதமான ஒரு பெர்சன்டேஜ் கூட அதுல டவுட் இல்லாம அக்செப்ட் பண்ணணும். முதலாவது, இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுவே பிரச்சனை. இது ஆவியானவராலே எழுதப்பட்டதா, இது என்ன ஒரு கட்டுக்கதையை போல சொல்லுகிறார்களே அப்படின்னு சில அறிவியல் மேதாவிகள், தங்களை அறிவியலோடு இணைத்து கொண்ட கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு. எனக்கு அன்பானவர்களே, நாம் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். நான் எப்போ இது ஆவியானவரால் எழுதப்பட்டது அப்படின்னு விசுவாசிக்கிறேனோ, நம்புகிறேனோ, அப்போதுதான் அதிலே தரப்பட்ட வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் எனக்கானவை, என் தேவன் எனக்காக தந்திருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிப்பேன். எப்போ நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சீஷர்களாவது பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்னர் தான் இந்த கேள்விகள், இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றோம், நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், பெண்டிகாஸ்டல் அனுபவம் இருக்கு பிரதர், நான் ஆவியானவருடைய அனுபவத்துல இருக்கிறேன், ஆவியானவர் என்னை நடத்துகிறார், அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன், born again, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் வார்த்தைகளை முழுவதுமாக விசுவாசிக்கிறோமா? நான் நல்லா இருக்கும் போதுல தேவனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் தாழ்ந்து இருக்கும் போதிலும் அவர்தான் என்னுடைய தேவன், அவர் தந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இது எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரது வார்த்தைகளை எனக்காக தந்திருக்கிறார் அப்படின்னு எப்போ 100% நம்ம பிலீவ் பண்றோமோ அப்போதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நாம் வேதத்தை தேவனாலே தரப்பட்டது அப்படின்றத விசுவாசிக்கணும். அடுத்ததாக இந்த வார்த்தைகள் எனக்காக தேவனால் தரப்பட்டது அப்படின்றத முழுமையாக விசுவாசிக்கணும். நம்ம எப்போ விசுவாசத்தில் அயராது தளராது இருக்கிறோமோ அப்போது தேவன் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை எங்களுக்காக நீர் தந்திருக்கிறீர் தகப்பனே. இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த வார்த்தைகளை நீர் தந்திருக்கிறீர். ஆவியானவரே, பலவித தரப்பட்ட ஆத்தர்களை கொண்டு இந்த வார்த்தைகளை நீர் எழுதி இருக்கிறீரப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய விசுவாசத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர ஒருபோதும் பின்வாங்க கூடாது. ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களுடைய வாழ்க்கையை உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எந்த விதத்திலும் தகப்பனே, எந்த நேரத்திலும், ஏதாவது சோதனையிலும் கூட நாங்கள் ஒரு காலமும் எங்கள் விசுவாசத்திலே தளராது இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.